ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஃபோன் நம்பர் மிஸ் ஆகியிருக்கலாம். இப்போது நம்ம வேறு நம்பரும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அதனால தான் நம்ம இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ லாகின் அப்படின்னு கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், செகண்டாக ஒரு ஆப்ஷன் கேஒய்சி அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இதில் நீங்கள் கீழே பாருங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் கேட்டிருப்பாங்க. யூஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூஏஎன் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மாறாமல் கொடுங்க. ஏன்னா நம்ம பிஎஃப் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப்க்கு நம்ம ஆதார் கார்டு தான் கொடுப்போம். ஸோ அதில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், நேம்லாம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், நேம்லாம் கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துட்டு வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே மேலே இருக்கிற கேப்சா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டிக் கொடுத்துட்டு கீழே வெரிஃபை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. நீங்கள் வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரோட லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பரை கேட்டிருப்பாங்க. அந்த நம்பரை தப்பு இல்லாமல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய ஆதார் நம்பரோட எந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வரப்போவே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் உள்ளே வந்திருப்போம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நியூ பாஸ்வேர்டு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அடுத்து நம்பர்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கேரக்டர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க.
மேலே நியூ பாஸ்வேர்டு அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே சேம் பாஸ்வேர்டே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துடும். கீழே பாருங்கள், அதுலேயே அந்த லைன்லேயே கிளிக் ஹேர் டு லாகின் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போது உங்களுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இப்போது கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் மிஸ் ஆகிருந்துச்சு, இப்போது நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போயிடும். நான் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்குள்ளே போயிடுச்சு. இப்படி தான் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதை மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.